ஸோ மைக் ஹசி இந்த டீமுடைய மிக முக்கியமான ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவர். எங்களுடைய டேலண்ட் ஸ்கவுட்டிங் முதல்ல சரியாக இருக்கணுங்க. நாங்கள் முதல்ல யார் எங்கே என்னென்னு அந்த ஃபைண்ட் பண்ணணும். அந்த டேலண்ட் ஃபைண்டிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நாட்டில் இல்லாத டேலண்ட்டாக இந்த இந்திய நாட்டில் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கூடியிருக்கிற இடத்துல அவ்வளோ அற்புதமான டேலண்ட் இருக்குது. அதை நாங்கள் இன்னும் சரியாக எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ வராங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பார்க்குறோம். பட் அதை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல ஒரு 10-12 மேட்ச் விளாடக்கூடிய, ஒரு 14 மேட்ச் ஃபுல்லாக, ஒரு சீசன் ஃபுல்லாக விளாடக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு பேட்டிங்கை நம்பணும் அப்படின்னா, அப்போ நாங்கள் அவங்களுடைய ப்ராக்டிஸ் மேட்சஸ்ஸு அதெல்லாம் வச்சு அதில் எப்படி அவங்க விளாட்றாங்க, என்ன எது நிறைய விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் கவனிச்சாதான் எங்களால் வந்துட்டு இன்னுமே அந்த இது பண்ண முடியும். நிறைய டீம்ஸ் சரியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் வேணும். அதை நாங்கள் சரியாக இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஐ ஓப்பனிங்கான விஷயம். சிஎஸ்கே ஒரு பேட்டர்னில் ஒரு மெத்தடில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க 5 கப்பு அடிக்கிறதுக்கு அதுதான் உதவி இருக்குது. ஸோ அதனால் அந்த பேட்டர்னை நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் அவங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃபே ரைட், ஓகே, நாங்கள் இந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கோன்றதை ஒத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல வரவேற்பு தக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.